இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இம்மியூட்டபிள் காட், மாற முடியாத மாறாத தேவன். ஒய் ஐ சே மாற முடியாத தேவன். அவர் மாற மாட்டார். ஏனென்றால் அவருடைய அட்ரிபியூட் ஹீஸ் பை டிஃபால்ட் இஸ் அன் அன்சேஞ்சிங் இம்மியூட்டபிள் காட். அவர் நினச்சா மாறலாம், ஆனால் மாற மாட்டேன் என்று அவருக்குள்ளாக அந்த அட்ரிபியூட் இருக்கிறது. இதிலெல்லாம் அவர் மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறாதவர் என்ற விதத்தில் பார்க்கிறோம். இஸ் அன்சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் லைன். மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டுல்ல. அதான் என் வழிகள் உன் வழிகளை பாட்டிலும் மேலானவைகள் என்ற விதத்திலே வாசிக்கிறோம். மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான். உயிரை கொடுத்து மனுஷ காதலெலாம் நான் பார்த்துருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு அட்டி பிச்சுப்பாங்க ரெண்டு வரும். எத்தனையோ பேர் சில ஆர்கனைசேஷனில் சிலர் ரொம்ப உண்மையாக வேலை பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே 10 ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு சார்னு எனக்கு தெரியும். இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் சார ரெடியாக இருக்கேன் என்று சொல்லுவார். ஒரு வாரம் கழிச்சிட்டு இல்லை நான் சீக்கிரம் போகணும் அப்படிம்பார். இப்படி மாறுகிறவங்க தான் மனிதர்கள், ரைட்? அப்போ கர்த்தர் மாறாதவர். எதிலெல்லாம் அவர் மாற மாட்டார். நம்பர் 1, அன்பிலே மாறாதவர். ஒருத்தர் நேசித்தா அந்த நேசம் மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் இந்த நேசம் வந்துக்கிட்டே இருக்கும். தேவனுடைய அன்பை புரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். அதனால தான் அன்பின் அகலமத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறான். ஆகவே இட்ஸ் சச் அ கிரேட் டைமென்ஷன். ஒரு சமுத்திரத்தின் ஆழம் மாதிரி. நோபடி கேன் மெஷர் இட்ஸ் டெப்த், கம்ப்ளீட் டெப்த் இன் த அபைஸ். வானத்தின் உயரம் இல்லையா, அகலம், அது மனுஷ டைமென்ஷன்ஸுக்கு எட்டாது. இந்த உலகத்தினுடைய காஸ்மாஸோடைய டைமென்ஷன் நோபடி கேன் மெஷர். அதே போல் இந்த கர்த்தருடைய அன்புங்கிறது இட் இஸ் பியாண்ட் அவர் டைமென்ஷன். டு சம் எக்ஸ்டென்ட் ஆண்டவர் பக்கம் க்ளோஸ்அப் போனது சீனாய் மலையிலே தேவனை பார்த்த மோசஸ். டு சம் எக்ஸ்டென்ட் அநேகர் கிறிஸ்துவோடு மிகுந்த தேவகுமாரனாகிய இயேசுவோடு கொஞ்சம் க்ளோஸாக போய் அவரோட அன்பை ருசித்திருக்காங்க. பிதாவினுடைய அந்த மகிமையை பார்த்த ஒரே ஆள் மோசஸ். வெரி ஃபியூ நோ த கம்ப்ளீட் டைமென்ஷன் ஆஃப் காட்ஸ் லவ். காட் ஸோ லவ்னா அந்த அது இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். ஸோ அந்த அன்பு மாறவே மாறாது. இப்போது நாங்கள் இன்ஜினியரிங்கில் ப்ரெஷர் வெசல்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் உள்ள ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ரெஷரை மாற்றவே மாட்டாங்க. அதை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணால் டெம்பரேச்சர் மாற்றுவாங்க, அல்லது வேறு ஏதாவது பேராமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெஷரை அன்சேஞ்சிங்காக வைத்துக்கொண்டு அதை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இதுபோல் தான் ஆண்டவர் தான் அன்பை மாத்திரம் மாற்ற மாட்டார், வேறு அவருடைய டூல்ஸை மாற்றுவார். ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட அன்பை ஒருத்தன் புரியாமலே போனான் அப்படின்னா முதலாவது கிருபை என்னும் டூலை யூஸ் பண்ணுவார். அதுக்கும் ஒத்து வரலன்னா கடைசியில் சிரிச்ச யாரை நேசிக்கிறாரோ அவர்களே கர்த்தர் சிரிச்சுக்கிறார். ஆனால் அன்பு ஹி கீப்ஸ் லவ் அன்சேஞ்ச்டு. அந்த பேராமீட்டர் மாறவே மாறாது. மற்ற ஏதாவது மாற்றி அந்த அன்பை மாத்திரம் மாறாமல் வைத்துக்கொள்வார் இல்லையா. ஸோ திஸ் அன் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு கிவ் ஃப்ரம் மை ஏரியா, ரைட்? ஸோ சில டாக்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா சில ஆப்ரேஷனில் ஒரு பேராமீட்டர் அந்த இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேறு ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுவாங்க. மெடிசின்ஸ் போல் அநேகம் ஒரு ஆர்கனை தொடக்கூடாது. ஸோ மற்ற ஆர்கனை மேனிப்புலேட் பண்ணி, இப்போ லங்ஸ் ஹார்ட்டை தொடக்கூடாதுனா லங்ஸை மேனிப்புலேட் பண்ணி ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே போல் தான் ஹேவிங் ஒன் பேராமீட்டர் அன்சேஞ்ச். கரெக்டாக தான் அன்பை மாத்திரம் மாற்றாமல் டூல்ஸையோ மற்ற உங்களை சுற்றி அனுப்புகிற மனிதர்களையோ மாற்றி எப்படியாவது இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத செய்கிறார். அதனால தான் அன்பிலே மாறாதவர் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவர் அழைப்பிலே மாறாதவர். ஒருத்தனை ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணாருன்னா மாற மாட்டார். இவன் ப்ராஃபிட், இவன் அப்போஸ்தலன்னு சொன்னது தான். அந்த அழைப்பு மாறவே மாறாது. அது கடைசி வரைக்கும் டைம்லைனை தாண்டி 8 நாள் அது அப்படியே இருக்கும். உங்கள் டைட்டில் அப்படியே இருக்கும். அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பு. இப்போது நீங்கள் சில ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் தி வெரி எஸ்டாப்ளிஷ்டு யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா சில ஆர்கனைசேஷன்ஸ் நான் தெரியும். அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபைலில் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. அந்த பாலிசிஸ் எல்லாம் மாறினா பல ரிவிஷன்ஸ்குள்ளேயே போய் அது அப்ரூவ் ஆகணும். அதே போல் ஒரு மனுஷனே இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் ஒருத்தனை ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தினார்னா அது மாறாது. இந்த பிளானட்ஸோட ஆர்பிட்ஸ்லாம் ஆண்டவர் மாற்ற மாட்டார். அதே போல் தான் அவருடைய பொசிஷன்ஸ். அவர் கொடுத்த ராஜான்னு ஒருத்தனை சொன்னால் அவன் ராஜா கடைசி வரைக்கும் அந்த டேட்டில் அப்படியே இருக்கும். அவன் அன்ஃபிட் ஆகி போனால் அவன் தான் கீழே விழுவானே தவிர இந்த டேட்டிலும் அவனுக்கான பேரும் அப்படியே இருக்கும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஹிஸ் காலிங் வில் நெவர் சேஞ்ச். அந்த டைம்லைனை தாண்டி அது சேஞ்ச் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலிங். நோ 2 persons வில் ஹேவ் சேம் காலிங். 2 கிறிஸ்தவ ஊழியர்கள் ஒரே அழைப்பை பெற்றிருக்கவே மாட்டார்கள். ஸோ உங்களுக்கான அழைப்பு யூனிக். அது அப்படியே இருக்கும் டைம்லைனை தாண்டி. ஈவன் தோ யூ ஃபால் ஃப்ரம் தட் கால், தேவன் அந்த அழைப்பையும் அந்த போர்டு அந்த டைட்டிலும் உங்களுக்கான சிங்காசனத்தையும் அப்படியே வைத்திருப்பார். சச் ஆசம் காட். பிரைஸ் பீ டு ஹிஸ் வண்டர்ஃபுல் நேம்.
ஒரு அற்புதமான நாமம் துதிக்கப்படுவதாக. அடுத்ததாக தன் வாக்குத்தத்தத்தில் ஒரு மாறாதவர். இதுதான் பெரிய பிரச்சனை மனுஷனுக்கும் தேவனுக்கும். மனுஷன் தான் வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை அன்று நிறைவேற்ற மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரோன்னு நம்ம நினைப்போம். சம் ப்ராமிசஸ் டேக் ஸோ மச் டைம், தம் ப்ராபசிஸ் டேக் ஸோ மச் டைம் டு ஃபுல்ஃபில். ஆனால் அது அப்படியே இருக்கும். கேன் யூ இமேஜின்? ஏதேன் தோட்டத்தில் சொன்னேன், ஸ்ரீன் ஊத்து உன் தலையை நசுக்கும். 4000 இயர்ஸ் தாண்டி அது நிறைவேறிச்சு. கேன் யூ இமேஜின்? 4000 இயர்ஸ். இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் நான் வருவேன்னா அன்ற வர்றதுக்கு இன்னும் டைம், ஒருவேளை சில 1000 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ, ஒரு ஆண்டு ஒரு மாதமோ ஆகலாம். பட் நான் அவர் மறுபடியும் வருவார், நீங்கள் எப்படி ஏறி போனாரோ அப்படியே வருவார் என்ன தூதர்கள் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், தட்ஸ் அ ரிட்டர்ன் ப்ராஃபஸி தட் வில் டெஃபினெட்லி ஃபுல்ஃபில். ஸோ அந்த வாக்குத்தத்தங்கள் மாறாது, அவரோட வசனங்களும் மாறாது, அவர் உங்களுக்கு பர்சனலாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மாறாது. உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருன்னா அது ஒரு ராயல் டிகிரி, ஹெவன்லி டிகிரி. இப்போ இந்த நான் இருக்கிறது சுல்தானேட் ஆஃப் ஒமான், அங்கே ஒரு டெக்ரியை போட்டாங்கன்னா அது அவ்வளோதான், அது அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. அது உடனே அந்த எல்லைகள் முழுவதும் நிறைவேறும். ஒரு ஆணையிட்டான், ராயல் டிகிரி. ஸோ அஞ்சற்காரர் பறந்தாங்களாம். அஞ்சற்காரர் அட் ஹை ஸ்பீடு குதிரையில் அப்படி பறந்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த சர்ச்சஸ் அகாஸ்வர அரசாண்ட அத்தனை இடத்துக்கும் போச்சு. யூதர்களை சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி பிறப்பிக்கப்பட்ட ஆணை. ஒரு ராஜாவின் ஆணைக்கு அவ்வளோ பவர் இல்லையா? இப்போது எபிரேயரில் ஒரு வசனம் இருக்குது, அவர் தன் பேரில் தானே ஆணையிட்டார்னு. ஏன்னா ஆணையிடுவதற்கு தம்மிலும் பெரியவர் எவரும் இல்லாததால் தம் பேரில் தானே ஆணையிட்டார். ஸோ ஹீ காண்ட் வவுச் ஆன் ஹெவன்ஸ் ஆர் ஆன் தி எர்த், எல்லாம் அவர் உண்டாக்குனவைகள். ஸோ அவர் தாம் பேரில் தானே, அவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அவருக்கு பெரியவர் யாரும் இல்லாதனால தேவன் தன்னுடைய வாக்குத்தங்களை தன் பேரில் தானே ஆணையிட்டு கொடுக்குறார். இப்போ பாருங்கள், செல்ஃப் இன்டெகிரிட்டி. ஸோ நீங்கள் வாக்குத்தத்தங்களை அவ்வளோ ஈஸியாக எடுக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் மாறிட்டாரோ, இல்லை இது ஃபால் ஆகிட்டோ, அல்லது ஆண்டவர் சரி நம்ம தகுதியில் நமக்கு வயசாகிட்டு இனிமேல் நிறைவேறாதோ, இப்படி பல கொஸ்டின்ஸ். ஐ ஆம் ஆல்மோஸ்ட் 51. எனக்கு இடையிடையே கொஞ்சம் சந்தேகம், நம்ம ரொம்ப ஐ ஹவ் கிராஸ் மை ப்ரைம் ஏஜ், இனி என் ஊழியத்தை கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால் கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். அவரோட வாக்குத்தத்தங்கள் மாறாது. மேபி ஐ ஆம் நாட் ரைட் டு கெட் தேர். ஸோ ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அது அப்படியே இருக்கும், அது சீல் ஆகி அப்படியே இருக்கும். டைம் லைன் cannot change it unless God will not change because he is immutable. அவர் மாற முடியாதவர், யாரும் அதை தொட முடியாது. ஸோ உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைய வரும். ஸோ இப்படி அவருடைய எல்லா அட்ரிபியூட்லையும் அவர் மாறாது, நீதியில் மாறாதவர், பரிசுத்தத்தில் மாறாதவர், சொல்லிக்கிட்டே போகலாம். ஹோப் இன் திஸ் ஷார்ட் டைம் யூ ஹவ் காட் அ ரைட் பர்செப்ஷன் ஆஃப் வாட் இஸ் இம்மியூட்டபிலிட்டி ஆஃப் காட். மாற நினைக்காத, மாற முடியாத தேவன், அவருடைய அன்பிலே மாறாதவர். நேசித்தாங்க கடைசி வரைக்கும் அந்த நேசம் உங்கள் மேலே நிற்கும். அவருடைய அழைப்பு மாறாது. உங்களை ப்ராஃபட்னு அழைச்சார்னா, உங்களை ஒரு பாஸ்டர்னு அழைச்சார்னா மாறவே மாறாது. அடுத்ததாக உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் மாறாது.